போலி டாக்டர். சரியா? இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா போலி டாக்டர். ஊருக்குள்ள நிறைய நோய் வந்திருக்கு. கிளினிக் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு வேலையும் காணும். ஊருக்குள்ள வந்து நிறைய நோய் இருக்காது. அதில் முக்கியமாக இந்த பன்றி காய்ச்சல், அப்புறம் பறவை காய்ச்சல்லாம் வருது. ஒருத்தரையும் காணும். இப்போது 10 பண்டிகை வாங்கி ரோட்டில் விட்டால் தான் அது போய் பரப்பி எல்லாத்தையும் கூட்டு வரும் போல். இன்னும் இந்த டாக்டரை வேற காணும். டாக்டர் வாங்க. படிங்க, எல்லாம் நடக்கும், நல்லதாக நடக்கும். இது என்னது? இது வந்து பைபிள்ல இருந்து உங்களுக்காக வசனம் எடுத்தது. சரி, இதை படித்தா எல்லாம் நடக்கும். நடக்குமா? நடக்கும். நான் எல்லாம் தான் படிச்சுங்க. நான் டாக்டர் ஆக முடியுமா? ஆகலாம். ஆகலாம். அப்படியா? அப்படிதான். சரி சரி, நன்றி. இப்பொழுது நாம் மத்தியில் இப்பொழுது நமது மருத்துவரை அறிமுகப்படுத்தும் நேரம் இது. சித்த மருத்துவர் சிகாமணி அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே இப்போ டாக்டராக வந்து உட்காருங்க. வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க உட்காரு. என்ன கம்பவுண்டர் அப்பயே வந்துட்டீங்களா? நான் அப்போதையும் வந்துட்டேமா. உங்களுக்கு தான் காணும். ஒரு வேலையும். எத்தனை மணிக்கு வந்த? எத்தனை மணிக்குப்பா வந்த? நான் 6 மணிக்கே வந்துட்டேமா. ஒரு வேலையும் காண. ஒருத்தர் 6 மணிக்கே வந்துட்டேன். நம்ம இந்த கிராமத்தில் ஒரு கிளினிக்கை திறந்து வச்சுருக்கோம். கிராமத்துலேருந்து ஒருத்தருமே நமக்கு வந்து ஒரு பேஷண்ட் யாருமே வராமல் இருக்கிறாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அதெல்லாம் வந்துருவாங்கம்மா. எங்கே போக? கம்பவுண்டர் நல்லா சத்தமாக பேசு. யாராவது வர்றாங்களான்னு பாரு. நான் உட்காந்துருக்கேன்ப்பா. மைக்கு கிட்டக்க வச்சு பேசுப்பா. வாங்க வாங்க பாப்பம்மா. வாங்க உட்காரு. எதுக்கு டாக்டர்? டாக்டர் டாக்டர் வாங்க. தம்பி வாயா. உன் பேர் என்னப்பா? அதாவது எனக்கு ஒரு புது வியாதி வந்திருக்கு. புது வியாதி? முதல்ல நீ உட்காரு. கீழே விழுந்துடாத. அங்கே உட்காரு. நல்லா எனக்கு தெரியுற மாதிரி பக்கத்தில் வந்து உட்காருப்பா. கம்பவுண்டர் நீ இந்த பக்கம் வாயா. இவ்வளவு பக்கத்தில் போக மாட்டேன். வேணாம்பா. மடியில் உட்காரு. சேர்ல உட்காரு. சொல்லு, உனக்கு என்ன தீர்க்க முடியாத வியாதி? என்ன வியாதி? வியாதின்னு சொல்லிட்டேனே. என்ன வியாதி? அதான் யார் என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன். என்ன சொன்னாலும் செஞ்சிருவியா? ஆமா. என்ன செய்வ? இப்போ நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன். இப்ப பக்கத்துல உட்காருன்னீங்க, அதான் உட்காந்துட்டேன். இது ஒரு நோயா உனக்கு? அதை விட பெரிய வியாதி இருக்கு. சொல்லுப்பா, என்ன நோய்ப்பா? அதாவது இப்ப நான் உட்காந்துருக்கேனா, உட்காந்தா எந்திரிக்க முடியாது. நல்லது. எந்திரிச்சா நடக்க முடியாது. சரிப்பா. நடந்தா ஓட முடியாது. ஓட முடியாது. ஓடுனா தூங்க முடியாது. சரி. தூங்குனா தூக்கமே வராது. இத்தனை வியாதி வச்சுட்டு நீ எதுக்கு வாழணும்? அதான் தெரியல. அதான் நீங்க எல்லா வியாதியையும் தீர்த்துருவீங்கன்னு. கம்பவுண்டர் நல்ல ஒரு ஆள் மாட்டிருக்காரு. ஆஹா, முத போனி சரியான போனியா இருக்கு. சரியான போனியா இருக்கு. ஆரம்பியா. ஆமா. அதனால வந்து இப்போ நீ என்ன செய்யறேனா? என்ன செய்யணும் டாக்டர்? சுக்கு, மிளகு, திப்பிலி அதெல்லாம் எங்க கிடைக்கும்? வேப்பலை, பல கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறணும். சரி. இது எல்லாத்தையும் எடுத்து அம்மியில படாம அரைக்கணும். அம்மியில படாம அரைக்கணும். சரி. அரைச்சதை வந்து நாக்குல படாம என்ன செய்யணும்? பல்லுல படாம நாக்குல படாம நீ முழுங்கணும். பாத்தியா மருத்துவத்தை? ஓ, இதனாலதான் நீங்க சிறந்த மருத்துவர்னு பேர் வாங்கியிருக்கீங்களோ? ஆமா. அது தெரியாம போச்சு. ஐயோ, கூட்டத்துல சோத்து அவுத்து விடாதடா, கட்டுச்சோற. நான் தான் 10வது பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 7வது தான் பாஸ் பண்ணி. ஐயோ சொல்லாதடாத. அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரி இழுத்து மூட வேண்டியதாக இருக்கும். கம்பவுண்டரு கொஞ்சம் அடக்கி வாசிப்பா. இப்போ வந்து இந்த இதை கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு பேப்பர் தரேன். போய் அதை கொண்டு போய் வாசிங்க. அப்படிங்களா? எல்லாம் சரியாயிரும்பா. அப்படிங்களா? ஆமா. அந்த பேப்பர்ல என்ன இருக்கும்? நீங்க இப்ப சொன்னதுதான் இருக்குமா? ஆமா, அதான் இருக்கு. அதை நீ வாசிக்கோ. நான் ஏழப்பதான் நானே சொல்றேன் இப்போ போலி டாக்டர்னு. சாரி. இந்தாங்க, இந்த பேப்பரை கொண்டுட்டு போங்க. சரிங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. எல்லாம் சரியாயிரும்பா. இப்போ நான் சொன்னேனே டாக்டர், உட்காந்தா எந்திரிக்க முடியாதுன்னு. உட்காந்தா எந்திரிக்க முடியாது. கம்பவுண்டர் ஒரு கைப்பிடிச்சு தூக்கி விடப்பா. இது வேறயா? வாமா வாமா. கல்யாணம் ஆயிடுச்சாமா உனக்கு? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சாமா உனக்கு? சரி, கம்பவுண்டர் கிட்ட வாங்க. வேற யாராவது வராங்களான்னு பாருங்க. எவனோ ஒருத்தன் வந்து மாட்டுனா. டாக்டர் வரலாமா? உள்ள வாங்கப்பா. வாப்பா. முதல்ல வந்த கையோட நிக்காதப்பா. உட்காருப்பா. முதல்ல அதான் செய்ய போறேன். உட்காருங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க முதல்ல. என்
என் பேரை விடுங்க டாக்டர். விட்டுறவா பேரை? பேரை விட்டுருவோமா? எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட வியாதியே புது வியாதியா இருக்கு டாக்டர். என்ன வியாதின்னு சொல்லுங்கப்பா. நான் பிறக்கிறப்ப எப்படி இருந்தேன் தெரியுமா? குழந்தையா இருந்திருப்ப. நீங்க வேற சும்மா இருங்க சார். பிறக்கும் போது எல்லாரும் குழந்தையா தான் இருந்திருப்பாங்க. சரி. நான் பிறக்கும் போது ரொம்ப அழகா சவப்பா இருந்தேன். வயசாக கருப்பாய்க்கிட்டே போறேன் டாக்டர். அது ஏஜ் ஃபேக்டர். எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு வெளியில போவே பிடிக்கல டாக்டர். இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்க டாக்டர். கல்யாணம் ஆச்சாமா? ஆயிடுச்சு ஒரு தடவை. ஒரு தடவை தான் ஆயிருக்கு. எனக்கு கல்யாணம் ஆச்சு. நானும் அழகா இருந்தேன், பயங்கரமா இருந்தேன், சூப்பரா இருந்தேன். கல்யாணம் ஆனது பாத்தியா கருகி போன பணம் மாதிரி ஆயிட்டேன். நல்லா தான் சார் இருக்கீங்க. பேசாம இருங்க சார். டாக்டர் பேசு. நானே பார்த்தா கரைஞ்சிருத்தையா இருக்கேன். என்கிட்ட வந்து நான் வெள்ளையாகிறதுக்கு நீங்க மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. வழி தெரியல டாக்டர். சரி, நான் ஒரு மருந்து கொடுக்குறேன். சரி. அந்த மருந்துல வந்து காலையில ஒரு ஸ்பூனு, சரி, மத்தியானம் ஒரு ஸ்பூனு, சரி, என்ன சாயங்காலம் ஒரு ஸ்பூனு, நைட்டு ஒரு ஸ்பூனு சாப்பிட்டா நீங்க 4 ஸ்பூனை சாப்பிட்டீங்கன்னா நல்லா வெள்ளையாயிருவீங்க. 4 ஸ்பூன் சாப்பிடுறது கஷ்டம் பா டாக்டர். ரொம்ப கடுசா இருக்கும் ஸ்பூனு. ஸ்பூன்ல 3 ஸ்பூனை சாப்பிட்டுருமா ஒரு வேளைக்கு? நீங்க மருந்து சாப்பிட சொல்றீங்களா 4 ஸ்பூன் சாப்பிட சொல்றீங்களா? மருந்து சாப்பிடணும். சரியா? ஆமா, நாங்க சித்த வைத்தியத்துல ஒரு மருந்து வச்சிருக்கோம். அந்த மருந்து சாப்பிட்டா நீங்க வெள்ளையாயிருவீங்க. எப்ப அந்த பேப்பரை கொடுப்பா. பேப்பரை கொடுத்து சொல்லல. மருந்து இந்த ஒரு பாட்டில் கொடுப்பா. இதுதான் மருந்தா? இந்த கொண்டுட்டு போப்பா. உனக்கு வாசிக்க தெரியுமில? தெரியும். வீட்டில் போய் வாசி, இடத்த காலி பண்ணு. சரி, நான் வரேன். கொண்டாங்க. நல்ல பேர் நம்ம இது சொன்னாலும் இந்த ஊரோட நம்புது. இதுவரை இந்த பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது யார் வர்றா? யாரையும் காணோம். அடுத்து யாரா வராங்களான்னு பாருங்க. டாக்டர் நான் இல்லை, இதான் டாக்டர். நான் டாக்டர் இல்லை, இவன் டாக்டர். டாக்டர் நான் டாக்டர் இல்லை. பாட்டு பல்ல விடுறா நீ. டாக்டர் பல்ல உடைக்க ஏன் பல்ல உடைக்க? சரியா? அதான் எவ்வளவு பாஸ். உனக்கு என்ன நோய்ப்பா? நான் பல் டாக்டர் இல்லப்பா. நானே ஒரு சித்த வைத்திய டாக்டர். நீ வேற வந்து என்ன கதிகலக பண்ணிட்டீங்க. உனக்கு என்னையா நோய்? என் நோயே ஒரு வினோதமான நோய் டாக்டர். என்ன நோய்? யாருக்குமே வராது டாக்டர். என்ன நோய்? எனக்கு யாரை பார்த்தாலும் உடைக்கணும். சூப்பர். மண்டையை உடைக்கணும், பொருளை உடைக்கணும், இல்ல கை காலை உடைக்கணும். அப்ப கல்லோட தொட்டா எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சிருவா. ஏம்மா உடைச்சாதான் டாக்டர் தூக்கமே வருது. நான் என்ன சொல்றேன், இங்க எல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு கல் உடைக்க வேண்டியதானே போய். அது எனக்கு பிடிக்காது. கை வலிக்கும்ல, அப்ப எதையும் உடைக்கிறேன்னு தோணாதுல்ல டாக்டர். அதை நான் உடைக்க மாட்டேங்கிறேன். அப்ப அதனாலதான் உடைக்க எனக்கு எல்லாமே ஈஸியானதான் உடைக்கணும். நல்ல ஐடியா தான் உடைக்கணும். நேரா இங்க வந்து சுத்தியல் கொடுத்தீங்கன்னா 2 பேர் பல்லையுமே உடைச்சு. நான் டாக்டர் இல்லம்மா, இவங்க டாக்டர். ஆமா, நான் டாக்டர் இல்ல, இவர்தான் டாக்டர், இவன் தான் டாக்டர். என்னோட அறியாப்பு டாக்டர். நான் சோ கூட்ட வந்தேம்மா, நீ வேற. நான் 7 ஆப்பு டாக்டர், இவன் தான் எனக்கு அடுத்த டாக்டர். 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். ஐயோ, நான் டாக்டரே இல்ல, நான் 10ஆம் படிக்கல. அப்ப இங்கே வந்து எனக்கு நோய் சுகமாகுது. இல்ல, சுகமாறதுக்கு ஒண்ணு இருக்கு. டாக்டர் வெறும் பேப்பர் இந்தாப்பா ஒண்ணே. இல்ல உன்னைய பார்த்து இப்ப எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாயிருச்சு. தயவு செய்து இந்த சீட்டை கொண்டுகிட்டு முதல்ல வெளியே போப்பா. இது என்ன டாக்டர்? வெளியே போய் படிப்பா. நான் 7ஆம் கிளாஸ், அவளை படிக்க வராது. சுகமாயிரும்ல? சுகமாயிரும். போற இல்ல சுத்தியலோட வருவேன். தெரியுமா? வந்துராத. ஐயோ உள்ள விட்டது. ஐயோ அம்மா, என்னடா டாக்டர் பாத்தீங்களா? நம்ம போ டாக்டர். ஒரு கிராமத்துல கொண்டு ஒரு கிளினிக்கை வச்சோம். இப்படி நம்மள கதிகலங்க வச்சுட்டு போயிட்டானே ஒருத்தன். என்ன டாக்டர் இப்ப எனக்கு பயந்துறேன் நான்லாம். சரி, நம்ம என்ன செய்வோம்? கிளினிக் மூடிட்டு போயிடுவோமா? போயிடுவோம் டாக்டர். போயிடுவோமா? போயிடுவோமா? சரி, எல்லாத்தையும் எடுத்து வைப்பா. எடுத்து வைப்பா, வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஐயோ, இவனா? நான் தான் சொன்னேன். இப்ப நீ எதுக்கு வந்த? அதாவது புது வியாதியை குணமாக்குவேன்னு சொன்னீங்க. ஆமா. ஏதோ ஒரு சீட்டை கொடுத்தீங்க. சரி, இதுல இருக்கிறத சாப்பிட சொன்னீங்களா இல்ல படிக்க சொன்னீங்களா? படிக்கத்தான் சொன்னேன். படிக்க தான் சொன்னீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை படிக்க சொன்னீங்க? எத்தனை தடவை நாள் படிக்கலாம். சரி, நான் இந்த பேப்பர் ஒன்று தான் இருந்துச்சு. ஓகேவா? வேற எதுவுமே இல்லை. அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி,
இப்போ எனக்கு சரியாயிருச்சு டாக்டர். சரியாயிடுச்சா? என்னமா இருந்துச்சு அதுல? ஆமா கமௌண்டர் எப்படியா? தெரியல என்னன்னு தெரியல. நீ எவனோ செத்து பாதுகாப்பு வேலையை பார்த்து போயிருப்பான்னு விட்டானு தெரியல நினைச்சேன். பாப்போம். சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. நான் சொன்ன சுக்கு மிளகு திப்பிலி, நீ திப்பிலி வாயில போடும் போதே அது வாய்க்குள்ள வெடிக்கும். நீ ஆள் நீங்க இருக்க தான் மாட்டேன்னு நினைச்சேன். கல்லே இல்லாத ஆ, இடத்துல அரைக்கணும்ன்றீங்க, ஆ. நாக்கே படாம முழுங்கணும்ன்றீங்க. ஆமா. இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சித்த எனக்கு மருத்துவம் அப்படிதாம்மா தெரிஞ்சு. இருக்கும். ஆ, சரிங்களா? ஆ. அதுக்கப்புறம் இதை எடுத்து படிச்சேன். சரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அதை வேற எதுவுமே இல்லை. சரி, இதை மட்டுமே வாசித்து நம்ம என்னுடைய அந்த நோயை வந்து குணமாக்குற வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கு அப்படின்னு நினச்சி நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி. இன்னைக்கு என்னட்ட இருந்த அந்த புது வியாதி சரியாயிருச்சு. நான் நல்லா சூப்பர். அல்லேலூயா. நடக்கிறேன், உக்காந்தா எந்திரிக்கிறேன், எந்திரிச்சா நடக்கிறேன், நடந்தா ஓடுறேன், ஓடுனா தூங்குறேன். ஆமென். மொத்தம் எங்க அல்லேலூயா. ஆகும்போது சரிங்க. டாக்டர் சொன்ன சரியாகல அது. ஆக மொத்தம் பேப்பர்ல சரியாயிருக்கு. 7ஆவதோ 10ஆவதோ ஆண்டவரோட வசனத்தை வச்சு பொழைச்சிக்கிட்டீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நன்றி சரிம்மா நன்றி. சரிம்மா போயிட்டு ரொம்ப வாங்க நன்றி. போயிட்டு வாங்க. அப்பாடா. சரி எப்படி ஒரு இப்பதான் குணமாயிட்டாங்க. மனசு கொஞ்சம், ஆமா ஆமா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல விட்டா கொலைகேஸ் உள்ள போயிருப்போம் நம்ம. சரி சரி. ஏ யாரோ வர சத்தம் கேக்குது. ஆத்தி யாரு யாரு இது? ஏ நீ தற்கொலை பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். இல்லையா? இல்லையா? இல்ல நீ ரொம்ப நீ உனக்கு ஒரு மனநோயாளி தானே? மனநல சரியில்லை இல்ல? நான் கருப்பா இருந்தேன் வெள்ளையாகணும்னு சொல்லி கேட்டேல. விளையாட்டியா? நான் உன்ன சொன்னேன் வெள்ளையாயிட்டியா? வெள்ளையாயிட்டேன் டாக்டர். ஏ கொஞ்சம் வெள்ளையாதாப்பா இருக்கா முத வந்ததுக்கு கொஞ்சம் இப்ப. வெளியா இருக்கேன்னு தெரியல. பரவாயில்ல. நீங்க சொன்ன இப்ப மருந்து எதுக்கு வந்து அதை சொல்லு. நீங்க சொன்ன மருந்தை விட டாக்டர் ஆ. ஸ்பூன் சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வேக வச்சு பார்த்தேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், ஸ்பூன் கரையவே இல்ல. சரி அப்புறம் வேற வழி இல்லாம இந்த சீட் எடுத்தேன். சரி. இதுல மருந்து இல்ல, ஆனா ஒரு வசனம் இருந்துச்சு. என்ன வசனம் என்ன இருந்துச்சு? வசனம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு இருந்துச்சு. சரி இத வாசிக்க 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 என் மனசுக்குள்ள இருந்த பாரம் எல்லாம் இறங்கிருச்சு. எனக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் போயிருச்சு. நான் இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். கண்ணாடியில என்னை பார்க்க எனக்கே அழகா தெரியுது. எல்லார்ட்டையும் சந்தோஷமா பேசுறேன். அதுக்கு காரணம் இந்த வசனம் தான் இந்த டாக்டர். வசனம் தானே, அதை என்ன கொடுத்துட்டு போ, நான் கொடுத்துட்டு போ, அடுத்த ஆள் பாக்குறேன். வேணும். வேணும். இல்ல இத நானே என்னனே படிக்கல, படிக்காம உன்கிட்ட கொடுத்துட்டேன்பா. அப்படியா? சரி, இப்ப நீங்க நல்லா படிங்க. ஆயிட்டீங்கல்ல? நீங்க உண்மையான டாக்டர் ஆயிருங்க. சரி ஓகே ஓகே. வரேன் டாக்டர். எனக்கு அறிவுரை சொன்னதுக்கு நன்றி நன்றி. சரி வாப்பா போலாம். போலாமா? எல்லாத்தையும் எடுத்து வைங்க. தகராறு ஐயோ தகராறு வரியா? டேய் 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 வேணா. வேணாம், நீ இப்ப நீ வாடா, கேளுடா. டேய். நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அடிக்க போறேன். டாக்டர் கிடையாது இந்தம்மா டாக்டர். வாங்க. ஏய் நீ எதுக்கு வந்த? டாக்டர் இருங்க கையில ஒண்ணும் இல்ல உட்காருமா. டாக்டர் உட்காரா நான் இல்லம்மா உங்க டாக்டர். உட்காரு உட்காரு. டாக்டர் ஏய் உட்காருங்க முதல்ல. ஏய் உட்காருப்பா. உட்காரா டேய். சந்தோஷமான செய்தி சொல்றேன் டாக்டர். சந்தோஷமான செய்தி என்ன செய்தி? உலகத்துல அத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனேன். படிச்ச டாக்டர், படிக்காத டாக்டர் எல்லாரையும் பார்த்தேன். கிட்ட வச்சு சரி. பேசு. ஆனா எதுவுமே எனக்கு சுகமாகல. ஆனா இப்ப நான் நடந்து வந்ததே பார்த்திருப்பீங்களே. பாத்து பயமா தான் இருந்துச்சு. இப்ப ஏதாவது உடைக்கணும்னு தோணுதா? இல்ல, ஏன் தோணல? எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் தோணுது டாக்டர். எதனால? என்ன மாற்றம் தோணுது? நீங்க ஒரு சீட்டு கொடுத்தீங்கல்ல, சீட்டு என்னன்னு எனக்கு தெரியலையே. என்ன சீட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க? நானே அதை இந்த பார்க்கல. சீட்டு எனக்கு படிக்க தெரியாது. ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது. சரி ரோட்ல ஒருத்தர் போனாரு, சரி. அவர்கிட்ட காமிச்சத படிங்க அப்படின்னு. அவர் அதுல போட்டிருந்தத சொன்னாரு. சரி, இயேசு என்ன கிறிஸ்துவின் சொன்னாரு? ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொன்னாரு. சரி எனக்கு அதுக்கு மீனிங்லாம் தெரியாது. சரி இத 10 தடவை நான் அவர் சொன்னதை வச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி சரி. என்னோட உடைக்கிற அந்த தன்மையெல்லாம் குறைஞ்சு போச்சு டாக்டர். அப்படியா? இப்ப என் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கு. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைய வந்து ஆமா மாத்திட்டாரு. மாத்திட்டாரு. ரொம்ப அவங்களோட அப்ப அந்த டப்பா வந்து வியாதிகளை ரொம்ப குணமாக்கிட்டாரு. நன்றி டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். பாட்டில் மருந்து வந்து உங்களுக்கு வேலை பார்க்கல. இல்ல டாக்டர், இல்ல சரி டாக்டர், சரி சரி. மாறிட்டேன் டாக்டர். மாறிட்டீங்க. சரி ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். சரி ஓகே, எங்க ஆஸ்பத்திரியை பத்தி எல்லாத்துக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆஸ்பத்திரியை பத்தி சொல்ல மாட்டேன் டாக்டர். இந்த வசனத்தை வேணா நான் எல்லாருக்கும் சொல்றேன். சொல்லுங்க. ரொம்ப நன்றி. ஆமா டாக்டர். சரி நல்லபடியா போயிட்டு வாப்பா. சரிங்க டாக்டர். எண்ணத்தைய உடச்சு கிடச்சு போட்டுறாத, ஓடு. போயிட்டு வா. டாக்டர் பாத்தீங்களா? கம்பவுண்டர் இங்க வாயா. இன்னைக்கு காலையில ஒருத்தர் வந்தாரு, பாஸ்டர் ஒருத்தர் வந்தாரு, நல்லா ஹைட்டா இருந்தாப்ல ஒருத்தர். சரி நான் உனக்கு கேட்கணும். சாப்பிட வரணும் நமக்கு தெரியல. வாரே பூரா ஒரு பேப்பரை கொண்டு வந்து குடுக்குறானே, இந்த பேப்பர் என்னது? யார் கொடுத்தா? பாஸ்டர் ஒருத்தர் வந்தாரு, பாஸ்டர்னு நீ சொல்லவே இல்லை இருந்தாப்ல. அவர் சாப்பிட மாட்டாரு போல. நான் கூட அப்படியே நினைச்சேன் இவருக்கு அந்த மருந்தை கொடுத்து குண்டாக்கிறோம்னு. சரி அவர்தான் முதல் பேஷண்ட் நினைச்சேன். பார்த்தா அவர் பாஸ்டர் ஆம்ல. சரி அவர்தான் கொடுத்தாப்புல. இது என்னடா என்னங்க இது என்னங்க பாஸ்டர் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு,
விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு. நான் சொன்னேன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு. இதான் படிச்சிருக்கேன், 7வது படிச்சிருக்கேன். 7வது போட்டியா நீ படிச்சு. டாக்டர் வருவியா? ஆமா, நான் 10 பேர்த்த கொண்டா டாக்டர் ஆக முடியும். ஆமா. நான் பெரிய டாக்டர் ஆயிருவேன் நான். அப்புறம் அவர் தான் கொடுத்தாரு இதை. சரின்னு இது வந்து நான் மேஜரில் வச்சிருந்தேன். சரி. பேஷண்ட் பூரா நான் மருந்து வச்சு இதையும் எடுத்து போயிட்டாங்க. ஆமா, நான் தெரியாம அதை மறந்து சீட்டுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டேன் நானு. நீங்களா எடுத்து கொடுத்தீங்க? தெரியல. நல்ல வேலை காப்பாத்திருச்சு. இல்லைன்னா நீங்க ஜெயில, நான் ரிமாண்டு. ஆமா, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்று செய்வோம்ப்பா. என்ன செய்வோம்? நமக்கு போலி டாக்டரா வேஷம் போட்டு ஒரு 10 பேர்த்த கொலை செய்யறதை விட, ஆமா, அவங்க கூட சேர்ந்து கொலைகேஸ்ல உள்ள போறதை விட கொலைகேஸ் ஊழியம் செஞ்சு நான் நிறைய பேர்த்த வாழ வச்சு ஊழியம் பண்ணுவோம். சொர்க்கத்துக்கு போயிடுறேன். இல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து மக்களுக்கு நிறைய வந்து சொல்லி நம்ம ஊழியம் செஞ்சனா, நம்ம அந்த சாக கிடந்த அந்த 10 பேர்த்த நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரோட வார்த்தையின் மூலமா நம்ம வந்து அவரோட வந்து பாதுகாக்கலாம், அவரோட உயிரை மீட்டு கொடுக்கலாம். கர்த்தருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தின்படியாக நம்ம என்ன செய்வோம்? ஊழியம் செய்வோம். இந்த கிளினிக்கை இழுத்து மூடுங்க. முடித்து மூடிடுவோம். ஆமா, இது மினிஸ்ட்ரி. ஆமா. ஆமென். 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 தேங்க்யூ.